Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல 5th question பார்க்க போறோம். question என்னன்னா, if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, show that. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, cos alpha plus cos beta plus cos gamma வந்து equal to 0. அதே மாதிரி sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இப்போ first subdivisionல நம்ம என்ன prove பண்ணணும்னா, cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos of alpha plus beta plus gamma. So இதான் வந்து நம்ம prove பண்ணோம். இப்போ first subdivision அப்போ நம்ம given வந்து எழுதிக்கலாம். given வந்து என்ன, cos alpha plus cos beta plus cos gamma equal to 0. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. இப்போ first இந்த cos alpha plus cos beta plus cos gammaவை அப்படியே எழுதிக்கலாம். இது வந்து first equation அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த second equation கூட நம்ம I வந்து multiply பண்ணோம்னா என்ன வரும், I sin alpha plus I sin beta plus I sin gamma அப்படின்னு வருமா, equal to 0. ஸோ இது வந்து second equation. இப்போ first and second equation வந்து நம்ம add பண்ணோம்னா என்ன வரும், cos alpha plus I sin alpha அப்படின்னு வருமா, அடுத்து plus cos beta plus I sin beta, அடுத்து cos gamma plus I sin gamma equal to 0. இப்போ இந்த cos alpha plus I sin alphaவை நம்ம z1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ z1 plus cos beta plus I sin betaவை நம்ம z2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z2 plus cos gamma plus I sin gamma வந்து நம்ம z3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z3. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம z1 plus z2 plus z3 equal to 0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து தனியாக எழுதிக்கலாம். அதாவது z1 equal to cos alpha plus I sin alpha. அதே மாதிரி z2 வந்து இங்கே என்ன எடுத்திருக்கோம், cos beta plus I sin beta. அதே மாதிரி z3 வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், cos gamma plus I sin gamma. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டி இருக்குது. அதாவது a cube plus b cube plus c cube minus 3abc equal to என்ன வரும், a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. இப்போ இந்த a plus b plus c இந்த டேர்ம் வந்து 0 இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஹோல் டேர்ம் வந்து 0 இருக்குமா, அப்போ a cube plus b cube plus c cube minus 3abc equal to 0 வந்துச்சுன்னா அப்போ a cube plus b cube plus c cube நம்ம என்ன சொல்லலாம், equal to 3abc. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம z1 plus z2 plus z3 equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும், z1 cube plus z2 cube plus z3 cube equal to 3 into z1 into z2 into z3. ஸோ இதை நம்ம இப்படி சொல்லலாமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம z1 cube வந்து கண்டுபிடிக்கலாம். z1 cubeன்றதை நம்ம z1 into z1 into z1 அப்படின்னு எழுதலாமா. z1 வந்து இங்கே என்ன, cos alpha plus I sin alpha. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ cos alpha plus I sin alpha into cos alpha plus I sin alpha into cos alpha plus I sin alpha. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் சப்போஸ் z1 into z2 இருக்குது. அதாவது சப்போஸ் cos theta plus I sin theta 1 into cos theta 2 plus I sin theta 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது நம்ம cos of theta 1 plus theta 2 அதே மாதிரி plus I sin theta 1 plus theta 2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மூலமாக இதை நம்ம எப்படி எழுதலாம், cos of, இப்போ இதில் theta 1 theta 2 theta 3 வந்து ஆல்ஃபா தான். அப்போது cos alpha plus alpha plus alpha அப்படின்னு வரும், plus I sin of alpha plus alpha plus alpha அப்படின்னு வரும். அப்போது cos alpha plus alpha plus alpha வந்து 3 alpha plus I sin alpha plus alpha plus alpha வந்து 3 alpha அப்படின்னு வரும். ஸோ இதான் வந்து z1 cube. இப்போ z1 cube வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், cos 3 alpha plus I sin 3 alpha. இப்போ z2 cube and z3 cube நம்ம டைரெக்டாகவே எழுதலாம். அப்போ என்ன வரும்னா cos 3 beta plus I sin 3 beta அப்படின்னு வரும். அதே மாதிரி
z3 cube வந்து உங்களுக்கு cos 3 gamma plus I sin 3 gamma. இப்போ z1 cube plus z2 cube plus z3 cube equal to 3 into z1 into z2 into z3. இதில் நம்ம z1 cube z2 cube and z3 cube வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து z1 into z2 into z3 பார்க்கலாம். அதாவது z1 into z2 into z3. z1 வந்து என்ன cos alpha plus I sin alpha into z2 வந்து என்ன cos beta plus I sin beta into z3 வந்து என்ன cos gamma plus I sin gamma. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் cos alpha plus beta plus gamma அப்படின்னு வருமா. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி plus I sin alpha plus beta plus gamma. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு z1 cube plus z2 cube plus z3 cube. z1 cube என்ன cos 3 alpha plus I sin 3 alpha plus z2 cube வந்து என்ன cos 3 beta plus I sin 3 beta plus z3 cube. z3 cube என்ன cos 3 gamma plus I sin 3 gamma equal to 3 into z1 into z2 into z3. என்னது cos alpha plus beta plus gamma plus I sin alpha plus beta plus gamma. இப்போ இதில் நீங்கள் cos 3 alpha அதே மாதிரி cos 3 beta அதே மாதிரி cos 3 gammaவை செப்பரேட்டாக எழுதலாம். அதாவது ரியல் பார்ட்லாம் செப்பரேட்டாக எழுதலாம். அப்போது cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma. இப்போது I sin 3 alpha I sin 3 beta I sin 3 gammaவில் I வந்து நம்ம காமனாக எடுத்தோன்னா என்ன வரும் sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma அப்படின்னு வருமா ஈக்குவல் டு இப்போ இந்த 3 வந்து உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா 3 cos alpha plus beta plus gamma அதே மாதிரி 3 வந்து சைனுக்கும் மல்டிப்ளை ஆகும். அப்போது ப்ளஸ் 3 I sin alpha plus beta plus gamma. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் ஆன் போத் த சைட்ஸ். அதாவது ரெண்டு சைட்லேயும் இருக்கும் ரியல் பார்ட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதான் ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் ஆன் போத் சைட்ஸ். அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட் என்ன cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ரியல் பார்ட் என்ன 3 cos alpha plus beta plus gamma. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேஷனில் இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஈக்குவேட்டிங் imaginary part on both the sides. Equating imaginary part on both sides. இப்போ left hand sideல imaginary part என்ன அதாவது ஐயை தவிர்த்து மீதி இருக்குது என்ன sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to இப்போ right hand sideல imaginary part என்ன 3 sin alpha plus beta plus gamma. ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினோட சொல்யூஷன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.